மூவிஸ் நிறைய வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆனாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆடியன்ஸாக எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ ஆர்டிஸ்டாக உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? கலைஞனுக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜியை ஒரு சப்போர்ட் கொடுக்குறதே தேட்டர். படம், வெப் சீரிஸ் இதில் காட்டிலும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது. தியேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதையும் தாண்டி கூட இதில் இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் டேரக்டர் வந்து, அண்ணே வாங்கண்ணே, வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? அண்ணே நல்லா இருக்குண்ணே. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன லேப்டாப் எடுத்து கையில் கொடுத்துட்டு இந்த ஹெட்செட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. சில பேர் வந்தால் பேப்பர் தான் கையில் கொடுப்பாங்க, இவர் லேப்டாப்பை கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. சார் என்ன சார் இது, லேப்டாப்பை கையில் கொடுத்துனேன். இத்தனை படங்கள்ல நீங்க வந்து ஈஸியா ஒரு மாதிரி அந்த கேரக்டரோட ஜெல்லாகி ரொம்பவே பிடிச்சி பண்ணது அதுதான் என்ன சொல்லுவீங்க? இது பார்த்தீங்கன்னா எனக்கு வாரண்ட்டை நான் சொல்லுவேன். காலைல கூட நண்பன் ஒருத்தன் ஃபோன் பண்ணி, நான் குடும்பமே உட்காந்து வாரண்ட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப சிரிப்பு சீரியஸுக்கு சீரியஸு. உங்களுக்கு பாக்கியாக்கு அப்படின்னு ஒரு ட்ரீம் ரோல் இருக்கும் இல்லையா? ஏன்னா நிறைய படங்கள் பண்ணாலும் நான் வந்து சினிமாக்காக தான் வந்து இவ்வளோ இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ அந்த சினிமாவில் இந்த ஒரு கேரக்டர், இந்த ஒரு கதாபாத்திரம் இப்படி நான் இருக்கணும் இந்த சினிமாவில் அப்படின்னா நீங்கள் யோசிக்கிற விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ நம்ம ஒன்று யோசிச்சு நான் இப்படி தான் நடிப்பேன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ டேரக்டர் அவங்க ஒரு பார்வையில் நம்ம வேற மாதிரி இருக்கும். கரெக்ட். அவங்க ஒரு வேற கேரக்டர் கொடுக்கும்போது நமக்கு என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சி அவங்க ஒன்று கொடுக்குறாங்களே, அந்த இதுக்கு நம்ம உள்ள அடாப்ட் ஆக முடியாது. அதனால் அதையும் நம்ம பண்ணணும். இப்போ சில இப்போ டேரக்டர் நான் சொல்கிறேன்னா, இந்த சக்தி, பிரசாந்த் பாண்டியராஜன் இவனா என் நண்பர்கள், மாமா மச்சான் தான் கூப்பிடுவேன். இவங்கன்னா நினைப்பு, இவங்க கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் இவனுக்கு எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தா அவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு. ரெண்டாவது அவங்களும் அந்த கதை எழுதும்போது அந்த மாதிரி கேரக்டர் அவங்களுக்கு அமையணும், அதுதான் மெயின். இப்போ அவங்க ஒரு கதை எழுதுவாங்க, ஏன்னா இவனுக்கு நான் அதை கொடுக்கலாம் பார்த்தா நமக்கு இதில் இல்லையாடா, அந்த இடத்துல நமக்கு ஒரு மனசுக்கு தாப்பம் வரும். ஆமாம், மனசு தாப்பம் வரும். என்ன மனசு தாப்பம் வரும்னா, என்ன இப்போ அவங்க நம்ம ஒரு நாள் ட்ராப் பண்ணோம்னா வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றா, நீயும் பாரு அப்படி ஒரு மனசு கஷ்டம் வரும். அப்புறம் அவங்க நமக்கு அது புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, டே இல்லைடா லூசியான்னு, அந்த அந்த முகவெட்டுக்கு உன் முகவெட்டுக்கு அந்த கதைக்கும் இல்லைடா, இருந்தால் நான் கொடுத்துருவேன்டா. அப்போ அதை நம்ம லேட்டாக தான் புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி தான் நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும். அவங்க கொடுத்தோன்னா சரி கொடுப்பாங்க, சரி பாக்கியாக்கு இப்போ எது கொடுத்தாலும் பண்ணுவான் அப்படின்னு அப்படி ஒன்று இல்லை. இப்போ எல்லா சாப்பாடுமே நம்ம பிடிச்சிருமான்னா சொல்ல முடியாது. உங்களுக்கு இப்போ சாத்துக்குடி ஜூஸ் பிடிக்கும், எனக்கு ஆரஞ்சு தான் பிடிக்கும். நீங்கள் சொல்லுவீங்க, ஏங்க சாத்துக்குடி சாப்பிட வேண்டியதுனாங்க, எனக்கு ஆரஞ்சு தான் எனக்கு பிடிக்கும், நீங்கள் என்னங்க நீ சாத்துக்குடி அப்படின்னு இருக்குல்ல. அந்த மாதிரி இப்போ இதுதான் அந்த மாதிரி சில கேட்டு இப்போ இந்த ஒரு காமெடி கலந்து ஒரு ஃபன்னு, இந்த ஒரு இல்லை இந்த மாதிரினா கூட நம்ம நல்லா ஒரு சூட்டபுளாக இருக்குது. அது நமக்கு அதுக்கு உண்டான அந்த எது நம்ம ஒர்க் அவுட் ஒன்று பண்ணோம்ல ஒரு விஷயத்துக்கு, அதுவே நம்ம ஒரு பாடியில் அது உள்ள அதுக்குவே வந்து எதுனா வரும்னா அது ஈஸியாக வரும். ஆமாம். ஓகே. இப்போ நீங்கள் இது சொன்னோன்னே நீங்கள் இத்தனை படங்களில் நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு மாதிரி அந்த கேரக்டரோட ஜெல்லாகி ரொம்பவே பிடிச்சி பண்ணது அதுதான் என்ன சொல்லுவீங்க ஒரு படம்? இல்லை அப்படி இல்லை, அது நான் பண்ணதில் இவ்வளோ படங்கள் இன்னும் அந்த மாதிரி படம் எதுவும் எனக்கு அமையல. ஆமாம் ஆமாம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு வாரண்ட்டை நான் சொல்லுவேன். சரி, ஆனால் ஆமாம் எல்லாமே இருந்துச்சு, நான் நினச்சது எல்லாமே அதில் இருந்துச்சு. ஓகே. என்ன மாதிரி இருக்கும் வாரண்ட்ல உங்களோட கேரக்டர்? வாரண்ட்ல அதாவது காமெடியாகவும் இருக்கும், சீரியஸாகவும் இருக்கும். அப்படி பேசிட்டு இருக்கும்போது சீரியஸாகும். ஓகே. நம்பி மாதிரியா? அந்த ஐயோ அந்த இல்லை, இதுவும் நமக்கு என்ன ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி அதில் எல்லாமே இருக்கு. என்ன நம்ம நினச்சுன்னா பெருசா அது இன்னும் பண்ணுவான், நல்லா ஒரு காமெடி நல்ல ஒரு விஷயம் பண்ணுன்றது இன்னும் நாம இல்லை. நம்ம படங்கள் தான் பார்த்து வளர்ந்துருக்கோம். இப்போ வெப் சீரிஸ் அப்படின்றது ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு நல்லாவே. ஸோ இப்போ படம், வெப் சீரிஸ் இதில் காட்டிலும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாக இருக்கு. எது மக்கள்கிட்ட ரொம்ப போய் ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தியேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதையும் தாண்டி கூட இதில் இருக்கு. ஆமாம்மா. என்னன்னா இப்போ தியேட்டர்லன்னா, இப்போ நான் வந்து என் வீட்டில் இருந்து தியேட்டருக்கு ஒரு படம் பார்க்க போகிறேன்னு வைங்களேன். இப்போ நான் ஒரு ஆளாக போவேன், இல்லைன்னா என் கூட இன்னொருத்தனை யாராவது கூப்பிட்டு போவேன், ஃபேமிலியாக போவோம். அது ரொம்ப ரேரு. அதுக்கு நான் அதை தப்பாக சொல்ல. இப்போ ஓடிடி அப்படின்னா நல்லா இருந்திருக்காம ஓடிடி அப்படிங்கும்போது அப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம தான் இந்த டிவி ஒரு ஆப் இருக்குல்ல அப்படின்னு அந்த டிவியில் போடும்போது அது நமக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி தருது. நம்ம இங்கேருந்து போகணும், ஒரு வண்டியை பிடிக்கணும், தேட்டருக்கு போகணும்,
அப்படின்னு இருக்கும்போது இந்த வெப் சீரிஸில் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குது. இப்போ வெப் சீரிஸ் நிறைய பார்த்துட்டு எனக்கு ஒரு 2 3 நாளாக நண்பர்கள், சொந்தக்காரங்க, ஆமாம், நிறைய பேர் டைரக்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி ரொம்ப வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இதுக்கு தான் வந்தேன், இதான் நமக்கு இந்த பெரிய ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது அப்போ தேட்டர் என்னன்னா இதையும் தாண்டி நம்ம தேட்டரில் ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க மூவிக்கும் லைக் வந்து வெப் சீரிஸ்க்கும் இருக்க டிஃபரெண்ட் நிறையவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மூவிஸ் நிறைய வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆனாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஓடிடில ரிலீஸ் ஆகுது. ஒரு சில படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆமாவலேயும் ஓடிடில வந்து ரிலீஸ் ஆயிடுது. ஸோ ஆடியன்ஸா எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ ஆர்டிஸ்டா உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? என்னன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயம் தான். இப்போ தியேட்டரில் வந்து நம்ம பார்த்துருக்கேன், இப்போ நானே பார்த்துருக்கேன். என்னென்னா படம் ரஜினி சார் படம்னா பார்க்கும்போது அப்படி தேட்டரில் நின்று தலைவா தலைவா, இப்போ விஜய் சார் படம் தளபதி அப்படின்னு நானா கத்திட்டு போயிட்டு இந்த சட்டைனா புரிஞ்சல எல்லா நடிகரும் படங்களும் பார்த்து அந்த மாதிரி பார்க்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேட்டரில் ஒரு திருவிழா மாதிரியே இருக்கும் தேட்டரு. அப்படியே ஒரு பக்கம் இந்த தேங்காய் உடைப்பாங்க, அந்த பக்கம் பாலை ஊற்றுவாங்க, அந்த பக்கம் ட்ரம் செட்டை அடிச்சுட்டு ஒரு ஆரபாரமாக இருக்கும். உள்ளே போய் உட்காந்து விசில் சத்தினா அது தேட்டரு தான் அந்த ஒரு மூமெண்ட்டு. அந்த ஒரு கலைஞனுக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜியே ஒரு சப்போர்ட் கொடுக்குறதே தேட்டர் தான். ஸோ அதனால தேட்டர் தான் அது. அந்த மாதிரி நீங்கள் தேட்டரில் போயிட்டு உட்காந்து நீங்கள் அது ஒன்றும் இல்லை, டிவியில் பார்க்குறதுக்கும் தேட்டரில் பார்க்கும்போது டிவியில் உட்காந்து பார்க்கும்போது ரசிப்பாங்க, சிரிப்பாங்க. அதே சீனு தேட்டரில் பார்க்கும்போது எல்லா மக்களுமே அப்படி கைத்தடே பாரியா சூப்பரியா நே அப்படின்னு ஒருத்தர் அங்கேருந்து சொல்லுவார்ல, பரவாயில்லடா நம்மளை ஒருத்தர் அங்கே சொல்கிறாரு. இப்போ இது ஓட்டிட்டு நம்ம போயிட்டு அதை அவங்க ஒருத்தர் அங்கே நான் ஒரு ஃபோன் பண்ணி இப்போ காலைல கூட நண்பன் ஒருத்தன் ஃபோன் பண்ணி நான் குடும்பமே உட்காந்து வாரண்ட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப சிரிப்பு சீரிஸு ரொம்ப நான் கைத்தட்டி என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணி சொன்னார். இப்போ தேட்டர்னு நம்ம பார்க்கும்போது நம்ம நேரடியாக அதை கேட்கலாம். ஓகே எஸ் ஆமா, அது நம்ம ஃபோன்ல டிவில பார்க்குறது தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். அது பார்த்து கேட்கலாம்ல. அதனால எப்போவுமே தேட்ரு தான். தேட்ரு இருந்தால் என்ன, தேட்ரு வந்து படங்கள் இருந்தால் தேட்ரு நல்லா இருக்கும். நிறையா படங்கள் வந்தால் தான் தேட்ரு அந்த உரிமையாளர்கள் ஓனர்ஸ்னா என்ன தேட்ரு வச்சுருப்பாங்க. ஆமாம், அந்த ஒரு இது இருக்குது. ரெண்டாவது தேட்டரில் வந்துட்டு தேட்டரில் பார்க்க முடியாதவங்களுக்கு ஓடிடி ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன், இதில் போட்டு பாரு அப்படின்னும்போது சரி இதில் பார்க்கலாம் அப்படின்னா அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ ஓடிடியில் நம்ம படம் இந்த வாரண்ட் வந்திருக்கும் போது இதுதான் இப்போ எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஆமாம், இப்போ இந்த மாதிரி கலைஞர்கள்லாம் புது ஆளுகளுக்கு இந்த மாதிரி வந்து G5னா பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. சூப்பர். அண்ட் நீங்கள் நடித்த படங்கள் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், அதில் உங்களோட மெமரிஸ் வந்து நீங்கள் எங்களுக்காக அங்கே நடந்த ஒரு இன்சிடென்ட், அந்த படத்தில் வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. ஓகே போகலாமா? கோமாளியை வந்து ஆடிஷன் பண்ணிட்டு நான் வந்துட்டு வந்தேன்னா அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கும் பட்டினப்பாக்கம் வந்துடுங்க அப்படின்னு. சார் என்ன பண்ண சார், கோமாளின்னு ஒரு படம், பிரதீப் ரங்கநாதன் டைரக்டர், வேல்ஸ் அவங்க ப்ரொடக்ஷனு, ஜெயம் ரவி சார் ஹீரோ. அப்புறம் காலையில் போயிட்டேன், போனோன்னே காலையில் இருந்து உட்காந்துருந்தேன். அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் டைரக்டர் வந்தார். அண்ணே வாங்கண்ணே, வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? அண்ணே நல்லா இருக்குண்ணே. அண்ணா டைலாக் பார்த்துட்டீங்களா? எதுவும் இல்லைண்ணே பார்க்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு சொன்ன லேப்டாப் எடுத்து கையில் கொடுத்துட்டு இந்த எக்ஸிட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. என்னடா சில பேர் வந்தால் பேப்பர் தான் கையில் கொடுப்பாங்க, இவரெல்லாம் லேப்டாப்பை கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. என்ன சார் இது லேப்டாப்பை கையில் கொடுத்துட்டேன்? இல்லைங்க அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஆடிஷன் பண்ணீங்க ஆஃபீஸில், அதே நீங்கள் பண்ணிடுங்கண்ணே அப்படின்ட்டாரு. சார் என்ன நான் பண்ணி வந்து ஒரு 3-4 மாதம் இருக்கு நான் ஆடிஷன் பண்ணேன். என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லி அப்போ அதை போட்டு கேட்கும்போது அப்போ நான் அதை பேசியிருந்தேன், அங்கே இருந்துச்சு. அந்த ஆடியோ வச்சு நான் அப்படியே பேசியிருந்தேன், அந்த ஆடியோ அப்படி எடுத்து கேட்டுருந்தேன். டீ கொடுத்துட்டு சில்லறை கொடுப்பான், டே கொடுத்ததே சில்லறைதான்டா, ஏன்டா காலையில் வந்து வெறுப்பேத்துறியா, நீ தான் கடை திறந்து வச்சுருக்கேன் வெறுப்பேத்துறேன், இன்னைக்கு என்ன நான் விலைவாசி என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா பேசியிருப்பேன். அந்த பிரதீப் ரங்கநாதனும் பெரிய நல்ல ஒரு மனுஷன், அவர் டைரக்டர் நல்லா அழகாக சொல்லி கொடுப்பாரு. இப்போ அவர் நடிக்க போயிட்டாரு, டைரக்ஷன் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்துருப்பாரு அவர். சூப்பர் சார். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து அழகாக உங்களோட ஜேர்னியை பற்றியும் அண்ட் நீங்கள் பண்ண படங்களை பற்றியும் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் நன்றி சார். ஓகே, ரொம்ப நன்றி மேடம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதே மாதிரி வேற ஒரு ஸ்பாட்லைட்டில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from Sandhya, signing off from Spotlight. டாடா.